சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்று இரவு உன் சாயப்பா சொல்லக்கூடிய இந்த செய்தியை கேட்டுவிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக கண்மூடி உறங்கு. நாளை விடுகின்ற பொழுதானது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு மிகச்சிறந்த பொழுதாகவே இருக்கும். நாளை விடியலில் மகா சிவராத்திரியான அன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க இருக்கின்றது. உன் குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் உன் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நல்லது உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் அதிர்ஷ்டத்தையும் எப்போது நீங்கள் நடத்தி காண்பிப்பீர்கள் என்று நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். உனக்கான நல்லது எல்லாம் நாளைய தினத்தில் நடக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருந்தாய். நாளைய தினத்தில் நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை சட்டென்று செய்து முடி. நிச்சயம் அதற்கான பலன் உன் கைமேல் கிடைக்கும். உன்னுடைய பல நாள் கோரிக்கைகள் எல்லாம் நாளைய தினத்தில் சட்டென்று நிறைவேறிவிடும். உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியானது உன் இல்லத்தில் கைகோடி வந்து சேரப்போகின்றது. எத்தனை நாட்களாக பல தடங்கல்களும் பல சிக்கல்களும் இருந்து கொண்டே இருந்தது. அவையெல்லாம் இப்போது தவிடு பொடி ஆகிவிட்டது. நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உனக்காக நடக்க வேண்டும் என்று உன் சாயப்பா பல தடைகளை எல்லாம் தகர்த்து உன் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்து விட்டேன். நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ எல்லாவற்றிற்கும் கவலைப்படுவதாலும் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து கொண்டே இருப்பதாலும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவது இல்லை. இனி நடக்க வேண்டியது என்ன என்று நீ யோசிக்க வேண்டும். நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மேலும் மேலும் உன் மனம்தான் காயப்படுமே தவிர அதனால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கப் போவது இல்லை. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது என்ன என்று யோசனை செய். அதற்கான வேலைகளை எல்லாம் திட்டமிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாவற்றிலும் அடியெடுத்து வைத்து விட்டாலே போதும். உனக்கான வெற்றி என்பது தானாகவே வந்து சேர்ந்துவிடும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் உனக்காக நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை எப்போதும் உன் மனதில் வைத்துக்கொள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பொன்னான செய்தியானது உன்னை தேடி வரப்போகிறது. இதை கேட்ட அந்த கணமே உன்னுடைய இல்லத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சி அடையப் போகின்றார்கள். இப்படி ஒரு சுப செய்திக்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தோம் என்று அவர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் தனியாக கிடக்கிறேனே, எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லையே என்றெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக இல்லை செல்லமே. உன்னோடு கை கோர்த்து உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா எப்போதும் துணையாக இருக்கின்றேன். எந்த நொடியும் உனக்காக உதவி செய்ய நான் வந்து விடுவேன். ஓம் சாய்ராம் என்று நீ மனதார என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த ஒரு வார்த்தை போதாதா? உன்னுடைய உள்ளத்தில் நான் எப்போதும் இருக்கின்றேன். என்னுடைய உள்ளத்திலும் என் அன்பு குழந்தையே நீ முழுவதுமாக இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் எப்படியாவது உன்னை உயர்த்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உனக்கு நல்லது எல்லாவற்றையும் தேடி கொண்டு வந்து உன் கைகளில் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நடந்து முடிந்த சில விஷயங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டது எனக்கு புரிகின்றது. நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் இப்போது மறைந்து விட்டது. இனி அடுத்து வரும் ஒவ்வொரு காலமும் உனக்கு சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு என்பது ஒவ்வொரு வாழ்விலும் கடந்து போகக்கூடிய ஒன்றுதான். அதை நினைத்தெல்லாம் யாரும் வருந்திக் கொண்டே இருப்பது இல்லை. நடந்து முடிந்து விட்டது, இதை நினைத்து இனிமேல் வருத்தப்படுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைப்பவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். வெற்றி மேல் வெற்றியை குவித்து கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது, இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று சோம்பேறித்தனமாகவும் மெத்தனமாகவும் இருந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பதை ஒரு கனவாகத்தான் போய்விடும். என் செல்லமே, ஆனால் நீ அப்படி இல்லை. எங்கு தோற்றாயோ அங்கிருந்து மீண்டும் எழுந்து விட்டாய். எனக்காக என் சாயப்பா இருக்கின்றார். நிச்சயம் எனக்கான உதவிகளை எப்படியேனும் செய்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு எழுந்து உன் வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டாய். அதன் காரணமாகத்தான் இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது எல்லாம் நடக்கப் போகின்றது. எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றுதான் குறிக்கோளாக நீ இருக்கின்றாய். உன்னுடைய குறிக்கோள் மிக
மிகவும் திடமானதாக இருக்கின்றது. அது எந்த காற்று அடித்தாலும் அசைந்து விடாது. நம்பிக்கையும் குறிக்கோளும் எங்கு கைகோர்த்து நடக்கின்றதோ அங்கு வெற்றி என்பது தானாகவே வந்து சேர்ந்துவிடும். உனக்கு உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்கின்றது. எப்போதும் நீ எதை செய்தாலும் முதலில் உன் குலதெய்வத்தை நீ மனதார நினைத்துக் கொள்கின்றாய். அடுத்த இஷ்ட தெய்வங்களையும் வேண்டிக் கொள்கின்றாய். இப்படி எப்போதும் பக்தியோடு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடியது எல்லாமே உன் விருப்பப்படியே நடக்கும். இதற்கு முன்பு நடந்தது எல்லாம் நீ நினைப்பதற்கு எதிர்மாறாக நடந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலை இப்போது மாறிவிட்டது. நீ என்ன நினைத்தாயோ அதுவே நடக்கும். என்ன ஆசைப்பட்டு கேட்டாயோ அது நிச்சயமாகவே உனக்கு கிடைத்தே தீரும். உன்னுடைய விதியே இப்போது தலைகீழாக மாறிவிட்டது. உன் கர்ம பலன்கள் எல்லாம் குறைந்து விட்டது. கர்ம வினையின் காரணமாக நீ பட்ட அத்தனை துன்பங்களும் இப்போது தொலைந்து விட்டது. நீ கண்ணீர் விட்டு கதறி எழுத காலங்கள் எல்லாம் இப்போது கரைந்து விட்டது. உன் வாழ்க்கையில் பல துன்பங்களும் துயரங்களும் நீ கஷ்டங்களும் என்று கடந்து வந்து கொண்டிருந்தாய். ஒவ்வொன்றையும் எவ்வளவு தைரியத்தோடு நீ கடந்து வந்தாய் என்று நான் பார்த்திருக்கின்றேன். உன்னுடைய இடத்தில் மற்றொருவர் இருந்திருந்தால் கூட என்னால் முடியாது என்று துவண்டு போயிருப்பார்கள். எந்த இடத்திலும் அப்படி துவண்டு போய் இருக்கவில்லை. என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீ இருந்ததால் தான் இன்று வெற்றி கனியை ருசிக்க தொடங்கி இருக்கின்றாய். என் செல்லமே, நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் புத்தம் புது விடியலாக இருக்கப் போகின்றது. பல நாள் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயமானது உனக்கு சாதகமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் சட்டென்று விலகிவிடும். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியானது வரப்போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கின்றாய் என்று அனைத்தும் அறிந்தவன் நான் அல்லவா? அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதை நான் ஒருபோதும் தவற விட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கை என் கைக்குள் இருக்கின்றது. சாயப்பா தான் எனக்கு எல்லாமே என்று நீ என் காலடியில் வந்து சரணாகதி அடைந்து விட்டாய். உனக்கு என்ன வேண்டும் என்று எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லிவிட்டாய். அனைத்தையும் உனக்காக நடத்தி கொடுப்பேன் செல்லமே, கவலைப்படாதே. நாளை விடியல் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய விடியலாக இருக்கும். இப்போது உன் மனதில் எதை பற்றியும் யோசிக்காமல், எதை நினைத்தும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. சந்தோஷமாக உறங்கு. விடுகின்ற பொழுது உனக்கானது. நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படத்தான் போகின்றது. அந்த மாற்றம் உனக்கு மிகச் சிறப்பானது ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகின்றது. என் செல்லமே, என் ஆசீர்வாதமும் உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.